ஜோலார்பேட்டை அருகே ஏடிஎம் எந்திரத்தில் நிரப்ப கொண்டு வந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியவர்களின் பைக் விபத்தில் சிக்கியதால் முழு பணமும் பத்திரமாக மீட்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கருப்பனூர் பிகேபி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். அவரது மகன் 29 வயது சரண்ராஜ் தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் ஒன்றில் பணி செய்து வருகிறார். அந்த நிறுவனம் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்பும் பணி செய்து வருகிறது. நேற்று இரவு ஜோலார்பேட்டை கோடியூர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வங்கி ஊழியர்களுடன் பாதுகாப்பு வாகனத்தில் 36 லட்சம் ரூபாயை எடுத்து வந்தனர். அது குறித்து தனது நண்பர்களுக்கு சரண்ராஜ் தெரியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வருகிறோம், அதனை கொள்ளையடிக்க வேண்டும் என சரண்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சதித்திட்டம் தீட்டினர் என்பது புகார். அதன்படி தனது 2 நண்பர்களை செட்டப் செய்து கோடியூர் பகுதியில் தயார் நிலையில் நிறுத்தியிருந்தார். அப்போது ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்பும் வாகனம் அங்கு வந்தது. அவர்கள் ஏடிஎம் மையம் முன்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு பையில் 36 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மையத்துக்குள் நுழைய முயன்றனர். அப்போது திடீரென சரண்ராஜ் நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் முகத்தை மறைத்தபடி மின்னல் வேகத்தில் வந்தனர். அவர்கள் பணப்பையை பறித்துக் கொண்டு தப்பினர். சிறிது தூரம் சென்றதும் அந்த வழியாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது கொள்ளையர்களின் பைக் மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் கொள்ளையர்கள் இருவரும் பணப்பையுடன் தூக்கி வீசப்பட்டு சாலையில் கிடந்தனர். அவர்களை நோக்கி மற்றவர்கள் விரைந்து வந்ததால் பணப்பையை அங்கேயே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். அதன் பின்னர் அந்த பணப்பையை வங்கி ஊழியர்கள் மீட்டனர். இதுகுறித்து வங்கி ஏடிஎம் ஆபரேட்டர் தண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் பாதுகாப்பு வாகனத்தில் வந்த நபர்களை ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை செய்தனர். அதன் பேரில் சரண்ராஜை பிடித்துச் சென்று விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீஸ் விசாரணை தீவிரமானது. அப்போது தமது நண்பர்களை வைத்து ஏடிஎம் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றதை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து சரண்ராஜை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய அவரது நண்பர்கள் இருவரை தேடி வருகின்றனர். கைதான சரண்ராஜை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே ஏடிஎம் பணம் 30 லட்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியவர்களின் வாகனம் விபத்தில் சிக்கியதால் பணப்பையை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். அதனால் முழு பணமும் தப்பிய சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.